Hi friends, welcome to InterviewDOT. இந்த வீடியோல பார்க்க போறோம்னா 100 habits of high performing software engineers தான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இந்த பர்டிகுலர் செக்ஷன்ல 2 ஹேபிட் தான் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஹேபிட் பார்த்தீங்கன்னா, இந்த ஹை பர்ஃபார்மர்ஸ் கன்ஸ்ட்ரக்டிவ் ஃபீட்பேக்கை வந்து கொடுப்பாங்க. மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ற ஒரு ஃபீட்பேக்கை தான் கொடுப்பாங்க, வித்தவுட் எனி கிரிட்டிசிசம். எப்பவுமே நம்ம ஃபீட்பேக் கொடுக்கும்போது அது ரொம்ப கன்ஸ்ட்ரக்டிவாக இருக்கணும், ஸ்பெசிஃபிக்காக இருக்கணும், ஸோ தட் தே கேன் இம்ப்ரூவ் வித்தவுட் லைக் கிரிட்டிசிசம். இந்த கோட் வந்து நல்லா இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக என்ன பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்றத வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் சொல்லணும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த கோடை வந்து ரீஃபேக்டர் பண்ணலாம், இதான் இது 2 சொல்யூஷன் இருக்குது, நீங்கள் எதை சூஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லி ஒரு டிஸ்கஷன் கொண்டு வரலாம். பிகாஸ் நம்ம வந்து எப்பவுமே கொலாபரேட்டிவ் மோடில் தான் போகணும், கம்பெடிஷன் மோடில் போகக்கூடாது, உனக்கு எதுவும் தெரியாது அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி மோடில் போயிடக்கூடாது. ஸோ we have to give constructive feedback so that we can collaborate. டீமோட பர்ஃபார்மன்ஸ் அதிகமாக இருக்கும், ப்ராடக்டோடைய குவாலிட்டியும் அதிகமாக இருக்கும். ஸோ கிவ் கன்ஸ்ட்ரக்டிவ் ஃபீட்பேக். செகண்ட் ஹேபிட் பார்த்தீங்கன்னா, ஹை பர்ஃபார்மர் ஒரு ஃபீட்பேக் கிடைச்ச உடனே அதை வந்து ஓப்பனாக எடுத்துப்பாங்க. அதை வந்து பர்சனலாக எடுத்துக்க மாட்டாங்க. அதை வந்து எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம், அந்த ஃபீட்பேக் வந்து அக்செப்ட் பண்ணிட்டு எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம்னு சொல்லி யோசிப்பாங்க. அதை பர்சனலாக எடுத்து அதை டிஃபென்சிவாக மாற்ற மாட்டாங்க. ஸோ நிறைய நேரத்தில் வந்து கோட் ரிவ்யூவில் வந்து நிறைய த்ரெட்டு கிரியேட் பண்ணுவாங்க. நிறைய பேர் வந்து டிஃபென்சிவாக வந்து பேசிகிட்டே இருப்பாங்க, லைக் இது நல்லது அது நல்லதுன்னு சொல்லிட்டு நம்ம டிபேட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். பட் ஆனால் ஒரு இடத்துல வந்து நம்ம நின்று யோசிக்கணும், நம்ம எதுக்காக இதை வந்து சொல்கிறாங்க. எந்த நேரத்துலையும் கோடோட குவாலிட்டி, ப்ராடக்டோட குவாலிட்டியை வந்து நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணவே கூடாது. ஸோ இதை தான் வந்து அந்த ஹை பர்ஃபார்மர்ஸ் வந்து they are very open to feedback, they accept the feedback and they work on it so that the team உடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து அதிகமாகும், ப்ராடக்டோட குவாலிட்டி வந்து அதிகமாகும். ஸோ 2 ஹேபிட் பார்த்துருக்கோம். கிவ் கன்ஸ்ட்ரக்டிவ் ஃபீட்பேக், வெரி ஸ்பெசிஃபிக் ஃபீட்பேக், ஃபர்ஸ்ட் ஹேபிட் ஃபார் த ஹை பர்ஃபார்மர்ஸ். செகண்ட் வந்து ஃபீட்பேக் உங்களுக்கு கிடைச்ச உடனே அதை வந்து ஓப்பனாக அக்செப்ட் பண்ணி அதை இம்ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல் ஃபார் மோர் டெக் வீடியோஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட் அண்ட் ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் கெரியர். தேங்க்யூ. பை பாய்.